ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்காரு. அந்த வேலைக்காரனுக்கு பேர் தான் எலியேசர். ஆனா ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல அந்த வேலைக்காரனுக்கு பேர் போடல. ஆனா வயதில் மூத்த ஊழியக்காரன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இந்த மூத்த ஊழியக்காரர் தான் எலியேசர் அப்படின்ட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதை நானும் நம்புறேன். ஏன்னா எலியேசருடைய அர்த்தம் காட் இஸ் மை ஹெல்ப், அதாவது கர்த்தர் என்னுடைய உதவியாளர். ஏன் பேர் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு அருமையான நிகழ்வு நடக்குது. என்னன்னா, ஆபிரகாம் அவருடைய ஊழியக்காரனை அழைத்து, நீ கானான் தேசத்துக்கு போகாம என்னுடைய தேசத்துக்கு போய் என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு அப்படின்ட்டு அந்த ஊழியக்காரன் கிட்ட சொல்றாரு. அந்த ஊழியக்காரரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுறாரு, ஆபிரகாம் பிதாவானவருக்கு ஒப்பிடப்படுறாரு, ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுறாரு, ரெபேக்கா பரிசுத்த மனவாட்டி ஆகிய நமக்கு ஒப்பிடப்படுறாங்க. இப்போ இந்த கதாபாத்திரங்களோட அந்த கதையை படிச்சு பார்த்தா நமக்கு இன்னும் அருமையா புரியும். எப்படின்னா, அந்த ஊழியக்காரர் ரெபேக்காவுடைய இடத்துக்கே போய் ஈசாக்குக்காக ரெபேக்காவை தயார்படுத்துறாங்க. அதே மாதிரிதாங்க பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக மனவாட்டிய ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல தான் ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 2 அதிகாரத்துக்கு ஈசாக்குன்ற பேரையே பார்க்க முடியாது. எப்போ பார்க்க முடியுது அப்படின்னா, மனவாட்டி ஆகிய ரெபேக்காள் ஈசாக்க பார்க்கறதுக்கு ரெடியா வரும்போதுதான் ஈசாக்குன்ற பேரை நம்மளால திருப்பி அங்க பார்க்க முடியும். இது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பலியானதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 2000 வருஷம் அவரை பார்க்க முடியல. எப்போ திருப்பி பார்க்க முடியும் அப்படின்னா, மனவாட்டி ஆகிய சபை ரெடியானதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல தோன்றுவாரு. ஆனா ஏன் இந்த ஊழியக்காரருடைய பேரு போடல அப்படின்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பைபிள் ஒரு விஷயம் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இல்லாததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்படியே நீங்க ரூத் புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு ஊழியக்காரர் வருவாரு. அந்த ஊழியக்காரருக்கும் பேரே இருக்காது. அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரூத்தை பத்தி போவாஸ் கிட்ட சொல்றாரு. அப்போதான் போவாஸ்க்கு ரூத்தை பத்தி ஃபுல்லா தெரியுது. அந்த வகையில போவாஸ் ரூத்தை திருமணம் செய்யறாரு. ரூத்தினுடைய வம்சத்திலிருந்து தாவீது வராரு, தாவீதுடைய வம்சத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவும் வராரு. இதுல இருந்து என்னங்க தெரியுது, 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஊழியக்காரருக்கு பேர் இல்ல. ஆனா ஊழியக்காரங்க அவங்களுடைய வேலையை பக்காவா செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் இருக்கிறாரு நம்மளால பார்க்க முடியும். அதனால ஆவியானவர் இல்ல அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இன்னி வரைக்கும் செயல்ல தான் இருக்காரு. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு சாட்சி கொடுத்துக்கிட்டும் இருக்காரு. அதனால கவனமா இருந்து சிந்தித்து பாருங்க.